டின்னருக்கு சூப்பராக ஒரு முட்டை தோசை தான் செஞ்சுருந்தேன். எப்பயுமே முட்டை தோசை தோசையை ஊற்றி அதில் நம்ம முட்டையை உடச்சி விட்டு அந்த மாதிரி தான் செஞ்சுப்போம். இந்த மாதிரி முட்டை தோசை பண்ணும்போது இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா தோசைக்கு சட்னி அரைக்கிற வேலைக்கு அன்றைக்கி லீவ் விட்டுறலாம். இப்போ நம்ம முட்டை தோசைக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். பாயில் பண்ண எக்கு அந்த மாதிரி துருவி வச்சுக்கிட்டு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு தண்ணி நல்லா வற்றி மசாலாவோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சிருக்கிற முட்டையை இதில் ஆட் பண்ணி நிறைய கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கணும்னா சூப்பரான தொக்கு ரெடி ஆயிடும். இந்த முட்டை தொக்கை நல்லா பேப்பர் ரோஸ்ட் பண்ணி அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி மாமாவுக்கு கொடுத்தாச்சு. நான் நல்லா கிறிஸ்பியாக பேப்பர் ரோஸ்ட் செஞ்சு தொக்கு செஞ்ச பேனில் போட்டு புரட்டி எடுத்து சூப்பரான ஒரு டின்னர் சாப்பிட்டாச்சு. இந்த முட்டை தோசைக்கு ஐடியா கொடுத்தது மாமா தான். ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. வாழ்க வளமுடன்.